பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29 வசனங்கள் வரை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருவெள்ளம் சொரிந்து வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருவெள்ளம் சொரிந்து வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் இவ்வேளையில் நம்மளோடும் என்னோடும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. இந்த வேத வசனம் விலை மதிக்க முடியாத கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை வாசித்ததோடு நின்று விடாமல், நாம் வசனத்தை கேட்பதோடு நின்று விடாமல் அதன்படி கை கொண்டு நடக்கிறவன் எவனோ அவன்தான் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது கன்மலையாகிய கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதாக, நம் வாழ்க்கைங்கிற வீடு கன்மலையாக கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் எப்போது வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிறோமோ அதுதான் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். வேத வசனத்தை கை கொண்டு நடவாமல் தன் இஷ்டப்படி வாழ்கிறார். அதுதான் ஆண்டவர் மேற்கொண்டு உள்ள வசனத்தில் சொல்லியிருக்கிறார். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் எவனோ அவன் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும், தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், அந்நிய பாஷையில் பேசினாலும், அற்புதங்கள் செய்தாலும் நான் உங்களை அறியவில்லை, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லிவிடுவார். நாம் கை கொண்டு வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களையே அவர்கள்தான் கண்மலையாக கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் போடப்பட்டார்களாக. அதாவது நாம் அந்த ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்கருனே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே வசனத்தின்படி நடந்தியா என்று தான் ஆண்டவர் கேட்பார். வசனத்தின்படி நடக்கிறவர்கள், இதில் வசனத்தின்படி நடக்கும்போது தான் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள் அவங்க புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு பிரச்சனை வரும். பெருவெள்ளம் சொரிந்து வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நம் வாழ்க்கைங்கிற இந்த பயணத்திலே எவ்வளோ போராட்டங்கள் வரும், நிந்தைகள், நெருக்கங்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். என்ன வந்தாலும் கன்மலையாக கிறிஸ்து மேல் நம்ம வாழ்க்கைங்கிற வீடு கட்டப்பட்டிருக்குமானால், அஸ்திபாரம் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குமானால், கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குமானால், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், இன்னல்கள், நெருக்கங்கள், இடர்பாடுகள், வேதனைகள் எல்லாம், என்ன இழப்பு வந்தாலும், ஹல்லேலூயா, இதரதரதபா, அந்த வீடு நிலைத்து நிற்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அது நிலைத்து நிற்கும். ஏனென்றால் கன்மலையாக கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. இதே பிரச்சனை தான். நான் சொல்லி இந்த வார்த்தை கேட்டு அவைகளும்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அப்போ இது வசனத்தை கேட்டு கேட்குறாங்க, ஆனால் அதன்படி செய்யாது இருக்கிறாங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு போவாங்க, மெசேஜை கேட்பாங்க, ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை மட்டுமே 30, 60, 100 பலன் கொடுக்கும். வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கக்கூடாது. முள்செடி மேல் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கக்கூடாது. கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கக்கூடாது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல
நல்ல நிலத்தில் விழுந்த விதை மாத்திரமே 30, 60, 100 பலன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன், கேட்கறது மட்டும் நிற்கிறது இல்லை, அதன்படி செய்கிறவன். ஆனால் செய்யாதிருக்கிறவன் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு கிடையாது, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு புத்தி இல்லாத மனிதனுக்கு ஒப்பிடுவான். இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு வருது. பெருவெள்ளம் சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அந்த வீடு முற்றிலுமாக, மணல் மேல் கட்டின அந்த வீடு முற்றிலுமாக விழுந்து முழுவதும் அழிந்தது. 2 பேத்துக்கு ஒரே பிரச்சனை தான் வந்தது. வசனத்தை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனுக்கும் பெருவெள்ளம் சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியது. அதே மாதிரி புத்தி இல்லாத, அதாவது வசனத்தை கேட்டு அதன்படி கை கொண்டு நடவாதவனுக்கும் வாழ்க்கைங்கிற பயணத்திலே பெருவெள்ளம் சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதினது. ஆனால் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி கை கொண்டு நடவாதவர்களுக்கு அந்த வீடு முற்றிலுமாக விழுந்து அழிந்தது. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு மாத்திரமே நிலைத்து நிற்கும். இதை நாம் கவனத்தில் கொண்டு நம் வாழ்க்கை பயணத்திலே அனுதினமும் வசனத்தின்படி நடக்க நாம் பிரயாசிக்கும்போது, நாம் தாகிக்கும்போது, நம்ம வாஞ்சியாக இருக்கும்போது ஆவியானவர் நம்மளோடு இருந்து அதை நமக்குள்ளே இருந்து செயல்படுத்த சித்தமுள்ளராயிருக்கிறார். நாம் ஒப்பு கொடுப்போமா? இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா! இதே போல் நாமும் கிறிஸ்து நமக்கு ரோல் மாடலாக வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். நாம் நம்மளுடைய வார்த்தையும் ஒரு அதிகாரம் உடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். ஏனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு, அறிந்த பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை ஆண்டவர் காண செய்கிறார். நம்மளுடைய வார்த்தை, நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒரு அதிகாரம் உடையவதாய் அநேகர் ஆச்சரியப்படும்படியாக நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஏதாவது ஒரு வித்தியாசத்தை மற்றவர்கள் புறஜாதி மக்கள் பார்க்கும்போது இவங்ககிட்ட ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்கே, இவங்களோட ஞானமாக பேசுகிறாங்க, இவங்க ஞானமாக நடக்கிறாங்க, இவங்களோட ப்ரீச்சிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, இவங்க நல்லா இது பண்ணுறாங்க, ஒரு வித்தியாசத்தை பார்க்கும்படியாக, ஆச்சரியப்படும்படியாக நம்மளை விசேஷித்த பாத்திரமாய் வைத்திருக்கிறார். எப்போது நாம் விசேஷித்த பாத்திரமாய் மாறுவோம்? வசனத்தின்படி நடக்கும்போது மாத்திரமே. ஜெபம் செய்வோம். அல்லேலூயா! ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்கள் ஜீவன், பலன் தந்து நடத்துகிறீர். ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா! அப்பா, தீதாராதாரதப்பா, நான் வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா சோத்திர கத்தாவே ஆண்டவரே, வசனத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத ஆண்டவரே அப்பா வேத வசனத்தின் இந்த பொக்கிஷங்களை ஆண்டவரே ஒவ்வொரு வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு பிரயாசப்பட்டு செய்யும்போது ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அந்த வசனத்தின்படி நடப்பிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரே பலனை தருகிறீர், சத்துவத்தை தருகிற அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அதை நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாக அதன்படி செயல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே முழு தீர்மானத்தோடு கீழ்ப்படிதலோடு நாங்கள் செய்யும்போது ஆவியானவரே எங்களை நீர் பலப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம். கண்மலையாகிய கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதாக எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே அமையட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே, என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே, புயல் போல காரியங்கள், பெரு வெள்ளம் போல இழப்புகள்
எதிர்ப்புகள் என்ன வந்தாலும் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா அப்பா தரதரதப்பா என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவரே கிறிஸ்துவ மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று அப்பா யோபு சொன்னது போல நாங்களும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அல்லேலூயா அப்பா எந்த சூழ்நிலை ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்றும்படியாக ஆண்டவரே அல்லேலூயா உம்மை இறுக பற்றி கொண்டு ஆண்டவரே வசனத்தின்படி நடக்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே அடிமையோடும் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா புத்தி இல்லாத மக்கள் ஆண்டவரே வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிறவர்கள் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே அவர்களுக்கும் ஆண்டவரே சேம் ப்ராப்ளம் வந்தாலும் ஆண்டவரே அவர்கள் நிலைத்து நிற்க மாட்டாமல் இடிந்து போய் விடுவார்கள் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையே சிதைந்து விடுமே. அப்போ அந்த வசனத்தின் மூலம் இந்த நாளத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக கடைசி நாட்களில் நியாயத்திருப்பது நாளில் வசனத்தின்படியே நியாயத்திருப்பீர் ஆண்டவரே. அப்பா வசனத்துக்கு நடுங்குகளையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி காண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி காண்டவரே. உமக்கு பயந்து நடந்து உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து உமக்கென்று சாட்சியை ஜீவிக்க நீங்கள் எங்களை பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாசித்த ஆண்டவரே இந்த தியானித்த இந்த வசனங்களே நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய சமூகத்தை எங்களை முழுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன்.